ஒரு மாநகராட்சியுடைய மேயருக்கு தெரியாம, துணை மேயருக்கு தெரியாம நீங்க 19 கூட்டிட்டு நீங்க மன்றத்துக்கு ஏன் இப்ப கொண்டு வரீங்கன்னா கேள்வி கேட்க. இதுதான் நான் கேட்ட கேள்வி. இப்படியே சொல்றேன். நீ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுற. மரியாதை பேசுங்க மேடம். நீங்க போனா நீங்க வச்சுங்க மேடம். நீங்க சர்வதேச நீங்க போனா நீங்க வச்சுங்க மேடம். நீங்க சர்வதேச என்னை அவமானப்படுத்துறேன்னு அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. நான் வெளியே வந்ததுக்கு பிறகு முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றேன். பசங்களை ஒருத்தனை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டேன். குத்துறாங்க சார். பெண்களை எல்லாருக்கும் காயம். ஏறத்தாழ ஒரு 60-70 பெண்களுக்கு காயம். உங்களுக்கும் ஆளும் அரசு திமுகவுக்கும் விரிசல் ஏற்படுத்துற மாதிரி தான். வண்ணாரப்பேட்டையில எங்க முஸ்லீம் பெண்களை அடிச்சிட்டாங்க. சட்டம் ஒரு பக்கம் தான் அடிச்சிட்டாங்க. ஆனா அதே தானே பத்தி இவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அதோட மோசமா நடந்துச்சு சார். வெட்டி வச்சு குத்திருக்காங்க. எவ்வளவு குழந்தை கழுவுதா கத்துறாங்க சார். நீங்க ஓட்டு போட சொல்றீங்க, பிரச்சாரம் பண்ண சொல்றீங்க. ஆனா உங்களுக்காக 2 அதிகாரியை தூக்க மாட்டாங்கன்னு கேட்கறாங்க. நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு புஷ்பு தவறா பேசுனதுக்காக உங்க கட்சிக்காரங்களை நீங்க தூக்குறீங்க. அப்ப எங்களுக்காக 2 அதிகாரி நீங்க தூக்க மாட்டீங்களா? நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் அவர்கள். சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். சார், இப்போ இந்த 2 நாட்களாக உங்க பத்தின ஒரு பேச்சு தான் சமூக வலைதளங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் இதுதான் போயிட்டு இருக்குது. பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் பகிர்ந்துகிட்டே வராங்க. எங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு முழு விவரம் தெரியறதுக்காக தான் இந்த நேர்காணல் அமைய போகுது. என்ன ஆச்சு சார்? என்ன பிரச்சனை? ஒரு அரசாங்கத்துக்கும் உங்களுக்குமான ஒரு போராட்டம் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது வெளிப்படுது. கொஞ்சம் அதை பத்தி விரிவா சொல்ல முடியுமா சார்? அதாவது அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் போராட்டங்கிறதே தவறானது. சரி. மாநகராட்சி ஆணையாளருடைய தவறான ஒரு நடவடிக்கை மூலியமாகத்தான் அது மாதிரி காட்டப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு சமூக மேம்பாட்டுத்துறை ஒரு கல்லூரி ராஜாஜி ரோட்ல நடந்துகிட்டு இருக்கு. அது சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரி, உலக புகழ்பெற்ற கல்லூரி. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கல்லூரி பேரை சொன்னாவே உலகம் முழுவதும் தெரியும். அந்த கல்லூரி இந்தியா முழுவதும் நிறுவனங்கள் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் நிறுவனங்கள் இருக்கு. அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல தான் நம்முடைய மாண்புமிகு தளபதியார் படிச்சிருக்கிறாங்க சேத்பட்டில். அவங்களுக்கு பல கிளைகள் இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் இப்போ கொடுக்குறாங்க. கிறிஸ்டின் கல்லூரியை பற்றி நான் பேசுறதுக்கு நான் வரல. அதில் நிறைய வரலாறுகள் இருக்கு. 19ஆம் தேதி அவசரமாக தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையாளர் அதை பூட்டுறாங்க. அப்போ கிறிஸ்டின் கல்லூரி நிர்வாகம், அந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரி நிர்வாகம், அவங்க மிக வலிமையான ஒரு நிர்வாகம். அவங்க தங்களுடைய மேலுள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை, அமைச்சர்களை தொடர்பு கொண்டு உடனே அதை சரி பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி அதை திறந்து விட்டாங்க மறுபடியும். அப்போ நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கேன். தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர். எங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அதாவது டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள நம்ம முடிச்சாகணுங்கிறதுக்காக மாதாந்திர கூட்டம் நடக்கும். மாதாந்திர கூட்டம் நடைபெறுது. அந்த தேதியில கூடும்போது 19ஆம் தேதி பூட்டப்பட்டு 21ஆம் தேதி என்ன செய்யறாங்க, திறந்து விடுறாங்க. 29ஆம் தேதி தான் பொருள் 3ல கொண்டு வர்றாங்க. அந்த அஜெண்டாவை ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதுல என்னென்ன நம்ம மாவட்டத்தை தீர்மானம் நிறைவேற்றணும்னு வரும், என்னென்ன செயல்படுத்த வரும். அதில் பொருள் 3ன்னு வருது. அதில் நான் படிக்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் 3ல அந்த சமூக மேம்பாட்டுத்துறைக்கு சொந்தமான கல்லூரி அதை 5 மன்றத்துக்கு நம்ம மாநகராட்சிக்கு எடுத்துக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ நான் மாமன்றத்துக்கு போறேன். மாமன்றத்தில் போகும்போது மாண்புமிகு மேயர் அவர்களை நான் வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன்.
மேயர் அவர்களை நீங்கள் வந்து 19ஆம் தேதி பூட்டிட்டீங்க மாநகராட்சி சார்பா, 21ஆம் தேதி திறந்து விட்டுட்டீங்க. மீண்டும் 29ஆம் தேதி நீங்கள் என்ன செய்கிறீங்க, மண்டபப்பொருள் 3 கொண்டு வர்றீங்க. அப்போ எல்லாமே செஞ்சுட்டு லாஸ்ட்டில் இறுதியாக எங்கள்கிட்ட கொண்டு வர்றீங்க சொல்லி மாண்புமிகு மேயர் அவர்கள் வந்து பதில் சொல்லணும். ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரி, கிறிஸ்தவ கல்லூரி, அந்த கல்லூரிக்கு எதிராக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்ப்பு பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் ஏதோ அரசாங்க சொத்தை, பொதுமக்களுடைய சொத்தை அபகரித்தது மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அப்போ கிறிஸ்தவ மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த, நமக்கு மக்களுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிச்சு வச்சதாக மக்கள் மத்தியில் அது போகுது செய்தி. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முறையாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிறிஸ்டின் கல்லூரிக்கு நீங்கள் தகவல் கொடுத்துட்டு தானே நீங்கள் வந்து பூட்டி இருக்குன்னு சொல்லும் போது மாண்புமிகு மேயர் தான் எனக்கு பதில் சொல்லணும். இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட அடிப்படையில் நான் மாமன்ற உறுப்பினர், பதில் மேயர் சொல்லணும். மேயர் இல்லைன்னா துணை மேயர் சொல்லுவாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆணையாளர் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேயரே செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு பெண் மேயர் தான். அவங்க பெண் மேயரான படித்தவர்கள், கல்வியாளர், மிக திறமைசாலி. அவங்கள வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. அப்போ மேயருக்கு அதிர்ச்சி ஆகுது. நான் கேட்ட கேள்வி எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒரு மாநகராட்சியுடைய மேயருக்கு தெரியாம, துணை மேயருக்கு தெரியாம நீங்க 19ஆம் தேதி பூட்டிட்டு நீங்க மன்றத்துக்கு ஏன் இப்ப கொண்டு வரீங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இதுதான் நான் கேட்ட கேள்வி. கேட்கும் போது என்ன செய்யறாங்க, அந்த அம்மா வந்து மாண்புமிகு ஆணையாளரை வந்து நேரடியாக பதில் சொல்லாம நீங்க வந்து சிறுடையாளர்கள் மேல வந்து இல்லீகலா பிசினஸ் பண்றாங்க. சிறுடைய காய்கறி விற்கிறவங்கள, கொய்யாப்பழம் விற்கிறவங்கள, செருப்பு விற்கிறவங்கள, துணி ரோட்டோரமா கடை போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லீகலா பிசினஸ் பண்றான்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் ஒரு சட்டவிரோதமான சொல்லு. அது இல்லீகலா பிசினஸ் பண்றாங்க. நீண்ட காலமாக நான் பிறப்பதற்கு முன்பாக இருந்தே அங்க எம்ஆர்எம்மோட சன்மோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். தனியார், அது மாநகராட்சியால் வெண்டிங் கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்களுக்கு 10,000 ரூபாய் லோன் கொடுக்கப்பட்டு கொரோனா காலத்தில் 2,000 அவங்களுக்கு உதவி செய்யப்பட்டு அவங்க வியாபாரத்துல கண்காணிச்சு அதை ஒழுங்குபடுத்தலாம், தப்பு கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாவட்டத்திலே சொல்றேன், அப்படி நானும் என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ யாராவது ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லுங்க, அந்த புது வாழ்க்கையிலேருந்து நான் விதைக்கிறேன்னு சொல்றேன். இதை சொல்லாதீங்க, ஏன் மேடம் தேவையில்லாம பேசுறீங்கன்னு மேயர் சொல்றாங்க. மேயர் அவங்க சட்டம் செய்யவே இல்லை. எல்லாமே வீடியோ கவரேஜ் இருக்கு எங்கள்கிட்ட. எல்லாமே வீடியோ கவர், பத்திரிக்கையாளர் பாக்குறோம், பத்திரிக்கையாளர் தான் வீடியோ கவரேஜ் பண்றாங்க. எங்களுக்கு தனியா இல்லை, பத்திரிக்கையாளர் கொடுத்ததான் எங்களுக்கு. அப்போ வந்து நாங்க சொல்றோம். அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், மேடம் டைவர்ட் பண்ணாதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைனா டைவர்ட் பண்ணி தன் பக்கம் எடுத்துக்குவாங்க, இல்லை திசை மாற்றி விடுவாங்க. நீங்க வந்து யாரு கேட்டுனீங்க பூட்டினீங்க. அப்போ என்ன சொல்றாங்க, கலெக்டரை கேட்டு நாங்கள் போட்டோம்னு சொல்றாங்க. இப்போ கலெக்டர் இருந்தா கலெக்டர் டு தாசில்தார், ஆர்டிஓ, வருவாய்த்துறை இருக்கு, அவங்க தானே போட்டணும், நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்டு நான் மாமன்ற உறுப்பினர் கேட்கறது எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு, எனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை. நான் கேட்டது மேயர்கிட்ட, பதில் சொல்றது தான் ஆணையாளர். அப்ப நான் கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் என்ன சொல்றாங்க, நீ வந்து நீ இப்படிதான் சொல்றாங்க, நீ வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுற, மரியாதையை பேசுங்க மேடம். அப்போ நான் மேடத்துக்கு எதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ட் பண்றான்னு தெரியும். நான் என்ன மறுபடியும் கேட்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்படிதான் ஆணையர் நடக்கணும்னா நாங்க மேயர் இருக்கிறோம், துணை மேயர் இருக்கிறோம், மண்டல குழு தலைவர் இருக்கிறாங்க, மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அப்ப நீங்க தீர்மானத்தை கொண்டு வருவீங்க, கையெழுத்து போடுறது மட்டும் நாங்க இருக்கணுமான்னு கேட்டேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. மேயரை வந்து அவங்க ஆணையாளர் வந்து பதில் சொல்லணும்ங்கிற நான் என்னோட கோரிக்கை வைக்கிறேன். ஆணையாளர் பதில் சொல்ல வர்றாரு. எப்படி வர்றாங்கன்னா, மறுபடியும் 5வது மண்டலத்துல இடம் இல்லை, அதனால 4ஆம் மண்டலத்துல இருக்கக்கூடிய இந்த சமூக மேம்பாட்டுத்துறை கல்லூரியில நாங்க 5ஆம் மண்டலத்துல கொண்டு வரப்போறேன்னு சொல்றாங்க. மேடம் நான் வந்து கல்லூரிக்கு இடத்தை எடுங்க போங்க, அதான் 2வது, அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அது அவங்க பார்த்துக்குவாங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி போய் போட்டுறீங்க, யார் உங்களுக்கு உத்தரவு போட்டா, இதை மட்டும் தான் நான் கேட்கறேன். எனக்கு அதுதான் பதில் சொல்லணும். இடத்தை எடுக்கிறதுலயோ 4ஆம் மண்டலம் வரட்டும், 5ஆம் மண்டலம் வரட்டும், 2வது இன்னொரு ஒரு சட்ட விரோதமான செயல் செஞ்சிருக்கிறாங்க, விதிமீறல். சட்டவிரோதமான செயல் வேற, விதிமீறல். அந்த மாதிரி விதியை வந்து ஒரு சாமானிய மக்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விதிமீறல், ஒரு அதிகாரி விதிமீறி இருக்கா, மண்டல குழு தலைவர் விதிமீறி இருக்கிறார்.
அவர் திமுக மண்டல குழு தலைவர் தான் அவர் மட்டும்தான். மற்றவங்களாம் எல்லாருமே அமைதியாக தான் இருந்தாங்க. திமுக மண்டல குழு தலைவர் இந்திரன் அவரே போய் நேரடி நின்று கூட்டுறார். அவரே அதிகாரியை கூட்டிட்டு போய் போட்டோ இருக்கு, ஆவணம் இருக்கு, எங்கிட்ட வீடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு, அவரே போட்டுறாரு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது மூன்றாம் தர மனித செய்வதை போல நீங்க செய்யறீங்கன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இந்திரன் தான் மண்டலத்துல இருந்து நீங்க ஆணையாளர் மிரட்டுறீங்கன்னு சொல்றாரு, என்னைய பார்த்து சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் இருக்கிறது ஒரு உறுப்பினர், மனிதன் கழிச்ச ஒரு உறுப்பினர், நியாயத்தை தான் கேட்கிறேன். இப்ப நியாயத்தை கேட்கும் போது நீங்க என்னை மிரட்டுறேன்னு சொல்றீங்க. அவங்க உரிமையில பேசுறாங்க, நான் உட்காந்துட்டு அது வீடியோ இருக்கு, நான் உரிமையில பேசுறேன்னு சொல்றீங்க. இது நியாயம். அப்ப அதிமுக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்திரனுக்கு ஆதரவா இந்த சத்தம் போடுறாங்க. டிஎம்கேக்கு ஆதரவா, டிஎம்கேன்னா ஒரு உறுப்பினர் தனிப்பட்ட அந்த டிஎம்கேல திமுக 60-50 எம்சி மாமண்ட உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க, நியாயமா கேட்கிறாரு. அதே மாதிரி அங்கிருந்து ஒரு மாமண்ட உறுப்பினர் கேட்கிறாரு, யாக்கூப் ஒரு நியாயமா கேட்கிறாரு. டிஆர் கோபி சொல்றாரு, அவர் நியாயமா அவர் என்ன கேட்கறதுக்கு கேள்வி பதில் சொல்லுங்க. டிஆர் கோபி என்ன சொல்ற, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீங்க ஏன் சுத்தி வளைக்கிறீங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொன்னேன், நேரடியாக எனக்கு பதில் சொல்லுங்க, சுத்தி வளைக்காதீங்க, நான் கேட்கறேன். அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், மறுபடியும் நான் இதை விட்டு நகலவே இல்லை. ஏன் போட்டுனீங்க, அவ்வளோ அவசரம் என்ன? 19 போட்டுறீங்க, 21 திறந்து வரீங்க, கிறிஸ்துமஸ் விழாவே ரத்து செய்யப்படுதாங்க. கிறிஸ்துமஸ் விழாவே ரத்து செய்யப்படுற அளவுக்கு அங்க என்ன அவசரம் இருக்கு? நம்மளாவே இப்ப கேட்டா கூட நம்ம மாநகராட்சிக்கு அவங்க தானமா கொடுத்துருவாங்க. அவங்க தானமா கொடுத்த இந்தியா முழுவதும் இருக்கு சொத்துக்கள் இருக்கு. அது மாதிரி நான் இஸ்லாமிய மக்களாக இருக்கு, நாங்க தானமா கொடுத்த எத்தனையோ சொத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட் இருக்கிறேன்னா அது நான் கொடுத்த தானம் தான். அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் நான் கொடுத்தேன்னா அப்படியே மண்டத்திலே நான் பேசுறேன். நீங்க எங்க ஆட்சிக்கு எதிராக, எங்க ஆட்சி இப்ப நான் மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கேன், எங்களுடைய தலைவர் பேராசிரியர் இருக்கிறாங்க, அவங்க தளபதியோட நெருக்கமா இருக்காங்க. நம்ம மனிதநேய மக்கள் கட்சி திமுக ஒரு அங்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நான் பேசுறேன், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீங்க சிதறடிக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு ஏன் திறந்து விட்டேன்னு செய்தி எங்களுக்கு தெரியுது, எப்படி திறந்து விட்டீங்க எங்களுக்கு தெரியுது, ஏன் பூட்டினீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய மாண்புமிகு அமைச்சருடைய எந்த விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றவில்லை, நீங்க ஆளுநரை பின்பற்றுறீங்கன்னு சொன்னேன். ஆளுநரை பின்பற்றுறீங்க. நான் இப்போ சொல்றேன், ஆளுநரை தான் அவங்க பின்பற்றுறாங்க, நான் மறைச்செல்லாம் பேசல. 1935 ரெட் கிளாஸ் அதான் அந்த இடத்த வச்சிருக்கிறாங்க. அப்போ சென்னை முழுவதும் பிரசவ ஹாஸ்பிட்டல் இருக்கு, தாம்பரத்துல பகுதியில இல்லை. அப்ப கிராமம் தானே தாம்பரம். அப்ப 1935 அவங்க பிரசவ ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றாங்க. ஏழை எளிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லா போய் செய்கிறாங்க. அப்புறம் எல்லா பிரசவ ஹாஸ்பிட்டலும் வந்துருது. 38 கிறிஸ்டியன் காலேஜிட்ட அவங்க கொடுத்துட்றாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இதுல 2 பேருக்கு ஏதாவது கருத்து ஏற்படப்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. 3வது மாநகராட்சியும் போகுது. 3 பேருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு. 38 இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்டியன் காலேஜ் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பால்வாடியா மாறுது, ஸ்கூலா மாறுது. நம்ம எப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த கல்லூரி டெவலப் ஆகிட்டே இருக்கு. நீங்க சமூக மேம்பாட்டுத்துறை அந்த கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு. பால்வாடியில இருந்து கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு. 700 மாணவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க இந்த 2-3 வருஷத்துல. இப்ப கரண்ட்ல மாணவர்கள் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளை பூரா வெளியே தள்ளுறாங்க. எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் பிள்ளைகளுக்கு. கண்டிப்பா கல்லூரி படித்து விட்டு காலரை தூக்கி விட்டு நம்ம என்ன செய்யணும், ஐஏஎஸ் ஆபீஸரோ ஐபிஎஸ் ஆபீஸரோ இவங்க மாதிரி அதிகாரி ஆவதற்கு ஒரு ஆர்வத்தோடு, சமூக சேவை செய்வதற்காக ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. முறையா இவங்க வெறும் மாநகராட்சி அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெளிவுபடுத்தல, மேயருக்கு தெளிவுபடுத்தல, துணை மேயருக்கு ஏதோ ஒரு அசம்பவம் நடந்து போச்சா என்ன இருக்கும்? கண்டிப்பா. இப்ப கிறிஸ்துவ கல்லூரியை கை வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, இந்த கணத்துல அடிச்சா இந்த கணத்துல காட்டணுங்க இருக்கு, அவங்க கம்முன்னு போயிட்டாங்க. வேற ஒரு கல்லூரியை போய் நீ கை வைக்க முடியுமா? நீங்க உடனே ஆளுநர் நின்றுவார்லங்க, இல்ல அவங்களுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய படபலங்கள் நின்றும்ல. அப்ப இந்த செயலை நீங்க செஞ்சது தவறுன்னு நான் என்ன செய்யறேன், மாமண்டத்துல சொல்றேன். அவங்க திருப்பி நான் அதிகாரிகள் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படி சொல்றாங்க. நான் கூட தவறு மனிதர்கள் தான், அதிகாரிகள் தவறு செய்வாங்க தான் நினைச்சு சொல்லுவாங்க. நம்ம உட்கார்ந்துலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சொல்றாங்க, இல்ல அதிகாரிகள் தவறு செய்யவே மாட்டார்கள், சரி சரின்னே சொல்றாங்க. அதோட நான் என்ன சொன்னேன், நீ போன்னு சொல்லும்போது இதுக்கு மேல ஒரு ஐஎஸ் ஆபீசர் நீங்க போன்னு சொன்னோம்னா சரி வராது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற எங்களுக்கு, இதே நாள் ஜும்மா நாள், நான் 12:30க்கெல்லாம் மசூதிக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த நேரத்துல யாராவது செய்தி கேள்விப்பட்டு நம்ம தோழர்கள்லாம் வந்தா மாமன்றம் சரி வராது மாநகராட்சி. நான் உடனே என்ன செஞ்சேன், மாநகராட்சி ஆணையாளருக்கு
அப்ப ஆணையாளர் என்ன செய்யறாங்கன்னா இப்படி இப்படின்னு கை காட்டுறாங்க அதிகாரி. நீங்க வீடியோல பாப்பீங்க, இப்படி இப்படின்னு கை காட்டுறாங்க. கை காட்டினதுக்கு அதிகாரி ஃபுல்லா எந்திரிச்சு வெளிநடப்பு போற மாதிரி ஒரு ஃபாலோ பண்றாங்க. அப்போ மேயர் நியாயமா கேட்கறாங்க, இப்ப எந்திரிக்கிறீங்களே வெளிநடப்பு பண்ண போறேன்னு சொல்ற அதிகாரிகள், நான் ஒரு மேயர் தானே, எனக்கு பின்னாலதானே நீங்க போட்டுறீங்க 2 பில்டிங் தள்ளி, எனக்கு போர்டு சொல்லுங்க, என்ன கேட்க எப்படி நீங்க போட்டுறீங்க, எப்படி போர்டு வச்சீங்க, எப்படி போர்டு எடுத்து நான் கேள்வி கேட்கறான். எல்லாரும் உட்காந்துட்டாங்க சடா. ஏன்னா தவறு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப தவறு செஞ்ச அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? மாறாக நான் வந்து நீ போன்னு சொல்றேன். யாருமே உங்களை யாருன்னு தெரியும், இவங்க புது அதிகாரியும் கிடையாது, ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கிட்டக்க ஆயிருச்சு. இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு இல்ல, அவங்க தனிப்பட்ட முறையில அங்க வந்து அவங்க ஆளுநரை பின்பற்றுறாங்க. ஏன்னா முதல் நாள்ல வந்து ஒரு மூத்த அமைச்சர் உடன் நான் பங்கெடுக்கிறேன். மூத்த அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆணையர் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேயர் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் காப்பி சாப்பிட்றேன். என்னை அவமானப்படுத்துறேன்னு அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் வெளியே வந்ததுக்கு பிறகு முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றாங்க. அதை பத்திரிகையாளர்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. அது கோர்ட்டுக்கான நாங்க வெளியே வைக்காம வச்சு இவ்வளவு இது ஓப்பனா பேசக்கூடாதுங்க சார். அப்படியே சொன்ன அதிகாரி கூட பேசக்கூடாது சார், ரகசியமா கூட பேசக்கூடாது. ஆமா, பேசக்கூடாது, ரகசியமா பேசக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வந்து சார் இந்த அம்மா வந்து என்னைய மட்டும் கார்னர் பண்றாங்கல்ல. மண்டல குழு தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினருடைய அண்ணன் ஜோசப் அண்ணாதுரை மிக சிறந்த ஒரு கேள்வியாளர். அவர் தான் கேள்வியே கேட்பார் எல்லாத்துக்கும். நாங்க சும்மா பார்த்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு தான் நாங்க கேள்வி. அவர் என்ன கேட்கிறாரு, சிறுபான்மை கல்லூரி கிறிஸ்துமஸ் நடந்துகிட்டு இருக்கு, கிறிஸ்துமஸ் ரத்து செய்வதை விட்டு நீங்க இப்ப போட்டதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க ஏன்னு கேட்கிறார். கெஞ்சி கேட்கிறார். ஏன்னா அவரு ஏன் அப்படி கேட்டா எப்போ போல்டா கேட்கிறவர் கெஞ்சி கேட்கிறாரு, ஏன் நீங்க போட்டுனீங்க, அது வீடியோ இருக்கு, ஏன் கேட்டு போது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த லாஸ்ட்ல வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் செந்தில் அண்ணன் வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்படியே நம்ம வேற மாதிரிதான் கேட்பாருன்னு பார்த்தா நாயம்மன் அவரும் கேட்கிறாரு. நானும் அந்த கேள்வி தான் கேட்கிறேன். சிறுபான்மை மக்களுடைய கல்லூரி, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அரசாக சொல்லப்படுகிற அரசாக சொல்றாங்க. ஆனா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து மூடிட்டு போயிட்டீங்க, மக்கள் வந்து என்னை கேள்வி கேட்பாங்கன்னு அவர் சொல்றாரு. எங்களை கேள்வி கேட்பாங்க. அதே தான் நானும் சொன்னேன். எங்களுக்கு வந்து எப்படின்னா சிறுபான்மை கமிட்டில இருந்து தான் எங்களுக்கு சொல்றாங்க, என்ன இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்குன்னு கேட்கறாங்க. திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியோட நடக்காத ஒரு கொடுமையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்றாங்க. சொல்லும் போது அதை எடுத்து நாங்க பேசுறோம். இந்த அம்மா வந்து மேயரை மதிக்கிறது கிடையாது, துணை மேயரை மதிக்கிறது கிடையாது, மாமன்ற உறுப்பினர்லாம் உரிமையில பேசுறது, அதிகாரியோட உரிமையில பேசுறது. வந்த உடனே யார் பேசுவா? மேயர் வருவாங்க, மாண்புமிகு இப்ப 2 வருஷம் ஆச்சு. இந்த அம்மா வந்து 1 வருஷம் வர ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இருந்த ஆணையாளர் வந்து இந்த தாம்பரம் மாநகரத்தை ஒருங்கிணைந்து தான் கஷ்டம் செய்கிறார். அப்ப ஒரு வீடை கட்டுறாரு, அவர் தேர்தல் நடத்துறாரு, மக்களுக்கு தேர்தல் முடிஞ்சு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபண்டு ஒதுக்கி கொடுக்குறாரு, சூழ்நிலையை சொல்லி நலிய சொல்லி எல்லாம் பார்த்து எதாவது பண்ணிடுவாரு எல்லாம். இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கல. இந்த அம்மா வந்து சும்மா முதல்நிலை ஊராட்சி, செகண்ட் மாநகராட்சி ஏதோ எப்படியே வாங்கிட்டாங்க, அதை முடிச்சு. ஆனா இந்த அம்மா எப்படி தப்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இப்ப நான் யாரு மனிதநேய மக்கள் கட்சி திமுக, நான் திமுக பேச நம்புறேன், நாங்க திமுக பேசல, நான் பேட்டி கொடுக்குறேன். ஒரு கையில் நாங்கள் வெட்டுப்பட்டாலும் இன்னொரு கையில் திமுகவுக்கு தான் நாங்க ஓட்டளிப்போம்னு சொல்றேன். இப்ப அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால இந்த அம்மா வந்து சர்வதிகாரமா செயல்படுறாங்க. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். என்னைய வந்து நீ போன்னு சொன்ன உடனே மேடம் நீங்க சர்வதிகாரியா செயல்படுறீங்க, நான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். வேற ஒன்றும் தவறா வார்த்தை சொல்ல, எல்லாமே வீடியோ ஆவணமா இருக்கு, நான் எடுக்கல, பத்திரிகையாளரே எடுத்து. அப்புறம் இறுதியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்ததுக்கு பிறகு தீவிரவாதினா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு முறையா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நினைச்சோம். யதார்த்தத்தை நான் சொல்லிடுறேன். ஏதோ பேசி சாரி சொல்லுவாங்க. நானே சொல்லிட்டேன், என்னைய போவான்னு சொன்னோம். என்கிட்ட பேசினாங்க, மேயர் பேசினாங்க, என்னென்ன செய்யலான்னு கேட்டாங்க, துணை மேயரும் கேட்டாங்க. என்னைய கேட்ட பிரச்சனை கிடையாது. என்னைய கேட்டு நான் எனக்காக வந்து நாங்கள் போராடவே மாட்டோம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, அதை அவர் வாபஸ் வாங்கணும். இது வந்து திமுகவுடைய அரசனுடைய கொள்கை கிடையாது, இது வேற ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை இந்த அம்மா மண்டலை ஏற்றி யாரோ விட்டுருக்காங்க. அப்ப இந்த அம்மா அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி இருந்தா முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லியிருக்காரு. முஸ்லீம் தீவிரவாதி சொன்னதை 70 மாமன்ற பப்ளிக் என்கிட்ட கேட்க தேவையில்லை, நான் சொல்லிட்டேன், நான் வரவே வேணாங்கன்னு சொல்லிட்டேன். 70 மாமன்ற உறுப்பினர் குழுமர் 70 மாமன்ற உறுப்பினர் தான் சொல்லியிருக்காங்க. 70 மாமன்ற உறுப்பினர் இடத்துல இதை வெளியில விடாதீங்க,
உங்களிடத்துல நான் முஸ்லிம் தீவிரவாதி சொன்னது தவறு, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இல்லை மன்னித்துக் கொள்கிறேன், ஏதோ ஒரு செய்தியை போட சொல்லுங்க, நான் வந்து இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறேன்னு சொல்றேன். அந்த அம்மா செய்யலை, அதுக்கு ஒத்துக்கல. மேயரும் துணை மேயரும் எவ்வளவு பேசுறாங்க, அவங்களுடைய கருத்துல நிலையா இருக்காங்க. ஆமா, அதான் உண்மை. அது எப்படி இருக்கான்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா நான் பார்க்கல. மேயர் துணை மேயர் தான் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க மக்கள்லாம். ஏன்னா நான் வந்து மனிதநேய மக்களுக்கு பிரதிநிதி, சிறு வியாபாரிகளுக்கு உறுதுணையா இருந்துகிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஜமாத்துல ஒரு அங்கமா இருக்கிறேன். அப்ப ஜமாத்து நிர்வாகிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து என்ன இந்த அம்மா வந்து இப்படி பேசிருச்சு, நீயும் போன்னு பேசு, அதை விடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணா லாஸ்ட்ல பார்த்தா உங்களை பேசினா ஒண்ணுதான், ஒட்டுமொத்த சமூகத்தை பேசினது ஒண்ணுதான். ஆமா, எங்க மாவட்ட நிர்வாகிகள் ஒண்ணு சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கே தெரியாம போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. பேராசிரியருக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒருவேளை தலைவரை கேட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணிட்டேன். தலைவர்கிட்ட அவங்க கேட்காம அறிவிச்சிட்டாங்க போல. கேட்கணும் எப்பவும் போல போராட்டத்தை அறிவிப்பாங்கல்ல, ஏதோ ஒரு சின்ன போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. இல்லைன்னா பெரிய போராட்டம் தலைவரை மீறி நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ தலைவர் வந்து அப்போ இங்கே ஏதோ ஒரு பிஸியில் இல்லை, இங்கே ஒரு வேலையாகிட்டார் போல இருக்கு. இவங்க அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச உடனே மக்கள் திரண்டு வந்துட்டாங்க. அப்போ காலையில் வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடக்காது எப்பவுமே. நாங்கள் அறிவிப்போம், அமைச்சர் அண்ணன் பேசுவார், தாம அன்பரசன் பேசுவார், உடனே நாங்கள் என்ன செஞ்சிடும், அவர் பேசினார் வித்ட்ரா பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அமைச்சர் அவர் தானே, தமிழ்நாடு அமைச்சராக இருந்தாலும் எங்கள் மாவட்டத்துக்கு அவர் தான் அமைச்சர். இல்லைன்னா வந்து முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு பேசுவார்னு நினைச்சோம், அவரும் பேசல. அப்ப என்னடா அது, எல்லாமே இந்த அம்மாவுக்கு ஆதரவா இருக்காங்க, எல்லாருமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவ்வளவு பேசுறாங்களேன்னு சொல்லி இது பண்றோம். இந்த அம்மா விட்டாங்க. இப்ப என்ன எதிர்பார்த்துட்டே இருக்கோம், பேச்சுவார்த்தை கூப்பிடறான்னு பார்த்தா மாறி மாறி மேயர் துணை மேயர் தான் வர்றாங்க. அமைச்சர் வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அந்த நேரத்துல வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஒர்க் ஒன்று இருந்துச்சு, என் குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு, என் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க். நான் ரீலால போய் உட்காந்துட்டேன், போன் வந்தது எனக்கு தெரியல. அதுக்குள்ள இந்த டைம் வந்துருச்சு, போராட்டம் அறிவிச்சிட்டாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அண்ணனை என்னை பத்தி பேசிட்டாங்க, அவங்க ஏதாவது செய்யணுங்கிறத செஞ்சுட்டாங்க. உடனே விடுதலை சிறுத்தையும் இணைஞ்சிட்டாங்க. பார்த்த வன்னியர் அவர் என்ன செஞ்ச வீடியோ பார்த்து இந்த அம்மாவை விடவே கூடாதுன்னு சொல்லி வந்துட்டார். அவரும் எதிர்பார்க்கிறாரு, என்ன பேசினாங்க தோல, யாரும் பேசினாங்க, போலீஸ்ல இருந்து எப்பவும் பேசுவாங்க, போலீஸ்ல இருந்து பேசல. போலீஸ் வந்து போராட்டம் நடத்தணுங்கிறதெல்லாம் இருக்காங்க, நடத்தணும் போராட்டம் நடத்தணும். அப்ப அவங்களுக்கு இருந்தா எனக்கு நம்மளுக்கு ஆளு, நான் 28 வருஷம் ஃபீல்டு நிற்கிறேன். நான் எஸ்ஐயா பார்த்தவங்களும் இன்னைக்கு டிஐஜி, ஐஜி, டிஜிபியெல்லாம் போயிட்டாங்க. 28 ஆண்டு காலத்துல ரிட்டையர் ஆயிட்டாங்க. நேர்மையான அதிகாரி இருக்கிறாங்க, மத அடிப்படையில் அதிகாரியும் இருக்கிறாங்க. 1998 நான் பேரே சொல்றேன், 98 வந்து ஒரு அதிகாரி வந்து சங்கி அதிகாரின்னு நான் சொன்னேன் திமுக கவர்மெண்ட்ல, எங்க தலைவர் தான் சொன்னாங்க. அப்ப திமுக கவர்மெண்ட் விட்டுருச்சு. நான் நேரடியாக சொல்றேன், பொன்மாணிக்கவேல் தான், பொன்மாணிக்கவேல் தான் சங்கி அதிகாரின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் சங்கி தான், இன்னைக்கு இவங்க சங்கின்னு சொல்றாங்க. நான் 25 வருஷம் முன்னாடி அவர் சங்கின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த அதிகாரி மத்தியில் ஒரு அதிகாரி வந்து என்கிட்ட சொல்றாங்க, பாய் நம்ம இன்னைக்கு போயிடும், நாளைக்கு நம்ம ஒன்றா இருப்போம். ஏன்னா அங்க வந்து எல்லா அதிகாரியுமே பழக்கப்பட்ட அதிகாரி தான். ஏதோ நடக்க போன்னு சொல்லும்போது நான் எச்சரிக்கிறேன், லேடிஸை கம்மி பண்ணிருங்க, கூட்டத்தை கம்மி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். நிர்வாகிகள் மட்டும் வாங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா பப்ளிக்கை கூட்டு வந்து அவன் ஏதாவது பண்ணிட்டான், பஜார் வேற மார்க்கெட் வேற, எங்க நாங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்னா இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே அண்ணன் தம்பியா நாங்க வளைப்பு மார்க்கெட்டு நாங்க நிறுத்தினவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறோம். சவுண்டு சர்வீஸ் மேடை போடக்கூடாது, எங்களுக்கே தெரியும். தடை ஃபர்ஸ்ட் அனுமதி கேட்குறோம், அனுமதி வந்து மறுக்கப்படுது, எழுதி வாங்கிக்கிறாங்க. எழுதி வாங்கிட்டா என்ன ஃபார்முலாங்கன்னா ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் கத்த விடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டியில கைது செய்வாங்க, அப்படியே போயிடும். இதுதான் ஃபார்மாலிட்டிஸ். நாங்க 28 வருஷத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் வீடு முற்றுகை பண்ணியிருக்கிறோம், எல்லா முதல்வர் வீடு முற்றுகை பண்ணியிருக்கோம், ஆளுநர் மாளிகை முற்றுகை கணக்கே கிடையாது. இப்ப லாஸ்ட்ல 2 மாசம் இருக்கும், மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண இது சிறைவாசிகளை விடுதலை செய்ய சொல்லி தலைவர் வந்து என்கிட்ட தான் ஒருங்கிணைச்சு அதிகாரிகிட்ட பேசுறாருன்னா ஒருங்கிணைச்சு பண்றோம், கிளீனா பண்றோம். எந்த விதமான இது ஆக்ரோஷமான போராட்டம்லாம் இருக்கு. அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த அதிகாரியை மட்டும் நாங்க வந்து அனுமதி மறுத்துட்டாங்கப்பா, மேடையெல்லாம் போடாதீங்க, ஒரு குட்டியானில பேனர் கட்டிங்கப்பா, ஒரு குட்டியானில பேனர் கட்டிட்டோம், அதுலயே பாக்ஸ் வச்சுக்கிட்டோம். இந்த தேர்தல் பிரசாதத்துக்கெல்லாம் போவாங்கல்ல, அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒண்ணுமே சொல்லல, கொடி கட்டும் ஒண்ணுமே சொல்லல. எல்லாம் முடிஞ்சு பேரணியா தொழுதுட்டு 4 மணி தொழுது மசூதிக்கும் ஒரு 200 அடி என்ன செய்யறோம், அப்படியே நடந்து போறோம்.
தொழுதுட்டு அங்க தொழுகைக்கு பக்கத்துல மசூதி கார்னர்லயே, அதாவது மசூதி வளாகத்தினுடைய கார்னர்ல தான் அந்த ஸ்டேஜே இருக்கு. சர்மூர் ரோடுல அதுலதான் இருக்கு. நாங்க போறோம். போன உடனே 3 ஏசி இருக்கிறாங்க, பல இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க அமைதியா இருக்காங்க. அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. திடீர்னு இவர் வந்து பவன்குமார் ரெட்டி, நம்ம சூர்யா சிங்கம் போல அவர் போட்டிருக்கே அரசட்டை அப்படியே தூக்கி விட்டுட்டு அவர் கபடி விளையாடுறாரு. எனக்கு ஒரே சிரிப்புன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நாங்கள் மட்டும் போயிட்டு மேடையில் ஏறிட்டோம். மேடையில் ஏறினா எப்பவுமே, அதாவது சாதாரண சின்ன மாவட்ட தலைவர்கள் நகர தலைவர்கள் இருந்தால் கூட போலீஸ் வந்து கீழே இறங்குன்னு சொல்லுது வரலாறே கிடையாது. இல்ல அது பாக்குறோம், அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே சொல்றாரு, இறங்கு, அவருக்கு தமிழ் பாய் தெரியுது, இறங்கு ஆய்வுன்னு கத்துறாரு. இவர் வந்ததுல இருந்து அப்படித்தான் இருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன், சார் இருங்க சார், பொறுமையா இருங்க சார், இருங்க சார், நான் வந்து எல்லாமே இது பண்ணிக்கிறேன் சார், சரி பண்ணிக்கிறேன் சார், கொஞ்சம் பொறுமையா இறங்கலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பசங்களை ஒருத்தனை அடிச்சு மண்டையை உடச்சிட்டாரு. அப்புறம் தான் நான் என்ன சொல்றேன், எல்லாரும் சாலைமரத்துக்கு போங்கன்னு சொல்றேன். போங்கடா போய் சாலைமரம் பார்த்தேன். ஆனா அதாவது பாருங்க, எங்க தலைவர் பேராசிரியர் எப்படி ஒரு கேடரஸை உருவாக்கியிருக்காருன்னு பாருங்க. தலைவருடைய வழிமுறை தான். நாங்க போறாங்க, தும்முன்னு போறாங்க, சாலைக்கு போவே இல்லை, நில்லுன்னு சொல்ல நின்ட்டாங்க. அப்படியே அவங்க போலீஸோட அப்படி கேட்டிருக்காரு. அவங்களுக்கு தெரியாது, இந்த அமைப்புடைய வரலாறு அவங்களுக்கு தெரியாது. போலீஸோட கேட்க அப்படி நின்று திரும்பி வாங்க, நம்ம எல்லாரும் கைதாகும், அவனை வண்டியில ஏற சொல்றது, நம்மளே ஏறி என்ன செய்வோம், நேர பேரணியை டிஜிபி திருமண மண்டபத்துக்கு போயிடுவோம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மண்டபத்தை தான் புக் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு மண்டபம்னு, அது ஒரு புக் பண்ண, எப்பவுமே புக் பண்ற இடம் சொல்லி நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் சார். அது இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் லேடிஸை பூரா அடிச்சு கண்ணா பண்ண மாக்கிறேன். இப்படி அடிக்கல சார் போலீஸ். அதாவது எங்க சொல்றது, இஸ்ரேல்ல தான் நடந்துச்சு. நான் பாக்குறப்பாரு, இஸ்ரேல்ல பாலஸ்தீன மக்களை அப்படி குத்து வாங்கி பாருங்க, அந்த மாதிரி எனக்கு வச்சு குத்துறாங்க சார். பெண்களை எல்லாருக்கும் காயம், ஏறத்தாழ ஒரு 60-70 பெண்களுக்கு காயம். ஒரு 50 குடும்பத்தை போய் நான் சந்திச்சிட்டேன் சார். ஆண்களாவது ஆக்ரோஷமா இருப்பாங்கன்னு சொல்லலாம், பெண்கள் பெரும்பாலும் அமைதியா தான் இருப்பாங்க. கை குழந்தை இப்படி ஒரு கொடுமை. இதுதான் நான் சொல்ல வந்தேன். வண்ணாரப்பேட்டையில அதிமுக பில்ல ஒரு லெட்டி சர்ச் பண்ணாங்க இந்த எல்பிஆர் என்ஆர்சிக்காக. இரவோட இரவு கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்தம்பிக்க வச்சோம். அது ஒண்ணு நடந்துச்சு. அதே மாதிரி எங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தவறா பேசிட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய தோழர்கள் வந்து என்னையெல்லாம் வழக்கில் சேர்த்துருந்தாங்க. அமெரிக்க தூதரகத்தை கொடியெல்லாம் அடிக்கிறாங்க, தட்டுறாங்க, செவத்தெல்லாம் போய் தட்டுறாங்க, உடைக்கல, தட்டுறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. போலீஸ் பூங்க பையன் தான் சார் சொன்னாங்க. உலகத்தினுடைய வல்லரசு அவன் தான், எல்லா அரசுக்குமே பெரிய அரசு அவன். அவனுடைய அலுவலகமே இங்க தாக்கப்படுது. அவங்க பாசையில நாங்க முற்றுகைப்படணும், ஆனா தாக்கப்பட்டதான் அவங்க சொல்றாங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணுச்சு, எங்களை வாங்க பையன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க சார். அதோட ஒரு கொடூரமா இவங்க நடத்துறாங்க. என்னன்னா ஐஎஸ் ஐபிஎஸ் இவங்க 2 பேரும் எங்களுடைய பார்வையில சங்கியா பாக்குறோம். ஏன்னா நாங்க திமுக வலுவா நின்றுகிட்டு இருக்கோம். 10 ஆண்டுகள்ல திமுக நடத்தின முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, நீத்தம் பிரச்சனை, கூடங்குளம் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, எல்லா போராட்டத்திலையும் முன்னிலை போராட்டமா நடந்துருக்கோம். எங்கிட்ட எல்லாத்தையும் வீடியோ இருக்கு. இங்க தாம்பரத்துல ரயில் மறியல் போராட்டம் நாங்க தான் முடிச்சிருக்கோம். 8 பிளாட்ஃபார்ம் ஸ்தம்பிக்க வச்சிருக்கோம். விவசாய போராட்டத்துல தளபதி அறிவிப்பார், நாங்க போராட்டம் நடத்துவோம். திமுக தலைவர்களோட வருவாங்க, பின்னால் நிற்பாங்க. ஆனா நாங்க தான் மறியல் பண்ணுவோம். இதை விட பிரமாண்டமானலாம் பேரிக்கெட்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நாங்க மறியல் பண்ணியிருக்கோம். சும்மா போஸ்ட் கொடுங்க, நாங்க ஒரு போட்டோ எடுத்து. உண்மையில ரயில் மறியல். இந்த 10 ஆண்டு காலம் திராவிட அரசு வர்றதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோமா, இல்ல எங்களுக்கு ஏதாவது வாரியம் கொடுத்துருக்குறாங்களா, இல்ல அமைச்சர் கொடுத்தா அப்படி கொடுத்தான்னு அதுல கமிஷன் வாங்கியிருக்குமா, சொல்ல முடியுமா? நாங்க வந்து மக்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க வரலாறு இப்ப கூட சார், இந்த வெள்ளப்பெருக்குல பாத்தீங்கன்னா, இந்த அம்மா ஒரு சங்கின்னு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நாங்க வெள்ளப்பெருக்கு, சுனாமி, கஜா புயல் எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் நான் வந்து மாமன்ற உறுப்பினர் தாம்பரத்துல இல்லை. நாங்க அங்க பாதிக்கப்பட்ட இப்ப கூட எங்களுடைய தோழர்களை நைட்டு இரவு 3 மணிக்கு வெள்ள வரட்டும் சார், தட்டி எழுப்புங்க சார். எங்கெல்லாம் வெள்ள வருமோ அங்கெல்லாம் போய் எங்க தோழர்கள் போய் போர்டோட நின்றுவாங்க கூட்டு வர்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மெமரி இருக்கு. அதே மாதிரி இந்த தடவையும் நாங்க தொடர்ந்து பணியாற்றிட்டு வர்றோம். அது வந்து சொல்லணும்னா அதுக்கு தனி ஒரு ஸ்டோரி போகும். இப்ப வந்து வெள்ளப்பெருக்குல 4 போட்டு சார் நாங்க வச்சிருக்கோம் சார். 4 போட்டு வச்சு, கடல்ல போற போட்டு நீங்க நினைக்கிற மாதிரி காவல்துறை தள்ளிட்டு வருமே அந்த போட்டு கிடையாது.
பஸ் மாதிரி போகும் அந்த போட். எங்க போட் வந்து பஸ் மாதிரி மீன் கடல்ல போற போட்டை வச்சுதான் நாங்க வந்து முத அறிமுகப்படுத்தினே நாங்க சார் 2015. அந்த அளவுக்கு இப்போ தொடர்ந்து இதைத்தான் நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பண்றோம். ஜேசிபி வச்சிருக்கிறோம், ஒரு குட்டியானி வச்சிருக்கிறோம், 3 அவசர ஆம்புலன்ஸ் நிறுத்துறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்க 200 வச்சிருக்கோம். மக்கள் ஆம்புலன்ஸ் எல்லா மாவட்டங்கள்லயும் 3 ஆம்புலன்ஸ் நிறுத்திடுறோம். நிறுத்தி நடக்க முடியாதவங்க, பிரசவத்துல இருக்கிறவங்க சார். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயல்ஸ் போறாங்கல்ல, ஆமா, அந்த பேஷண்ட் ஏற்றிட்டு நாங்க போறோம். குழந்தையோட வந்தா கார் கொடுத்துட்றோம், இளைஞரை வந்தா குட்டியான்ல ஏத்துறோம், பொருளோட வந்தா 407 ஏற்றி அனுப்புறோம். இந்த அளவுக்கு நாங்க சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தடவை மட்டும் 40 லட்சம் ரூபாய்க்கு புறம்பான அரிசி, பருப்பு, எண்ணெய், சாப்பாடு, பழங்கள், பால் பாக்கெட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா தொண்டு இயக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. காவல்துறை கடந்த காலங்களில் காவல்துறை தான் சொல்லுவாங்க, பாய் வெள்ளம் வருது, உங்க போட்டை நீங்க ரெடி பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விட அவங்களாம் சொல்லலை. மாவட்டத்தில் வருது சார், ஏன்னா சாட்டை சொல்லி பொண்ணை தவிட்டாகும். மாவட்டத்தில் ஆளுநர்னே வருது. இந்த அம்மா பேசுறாங்க இல்ல மேடையிலேயே அதான் சொன்னீங்க. ஆமா, ஆணையாளர் இப்படிதான் வருது. ஆணையாளர் அதே மாதிரி சார் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க சார். நான் ஆனஸ்ட்ங்கிறாங்க சார். யார் ஆனஸ்ட் இல்ல? தந்தை பெரியார் அந்த காலத்தை சொல்லி விட்டார், பத்தினி வீடும் போட்டுருவாங்களாம். பத்தினி வீடுனா பக்கத்து வீட்டுல யாரு வீடு? நீங்க ஆனஸ்ட்னா கடவுளுக்கு பயப்படுங்க, இறைச்சலுக்கு போடுங்க, முடிஞ்சு அப்படி சொல்லுவாங்க. இவங்க ஆணையாளர் ஒரு டிவியில படம் போடுறாங்க. எல்லா சேனல் எல்லா மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிவியில படம் ஓடுது. 2 எம்சிக்கு பாராட்ட தெரிவிக்கிறாங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செய்யணும், வேலை செஞ்சாங்க. அந்தந்த வார்டில் அவங்க வேலை செஞ்சாங்க. நான் இருக்கிறது 56 வார்டு. நான் கட்சியை கூப்பிடல. 2 எம்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்கல்ல, நான் 50வது மாமன்ற உறுப்பினர். நான் போய் வேற ஒரு மாமன்ற, அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட எத்தனை மண்டம் கூட எனக்கு தெரியல. அந்த அங்க போய் மக்களுக்கு, கிருஷ்ணாநகர் மக்களுக்கு வேலை செய்யறேன். சாமானிய மக்களுக்கு சமத்துவ நகரம், பெரியார் நகர், அந்த மக்களுக்கு நாங்க வேலை செய்யறோம். இந்த பக்கம் அனகத்தூர்ல வேலை செய்யறோம், இந்த பக்கம் கவுல் பஜார்ல வேலை செய்யறோம், இந்த பக்கம் பள்ளிக்கரணை உங்க இந்த சென்னை மாவட்டத்துக்கு வேலை செய்யறோம், இந்த பக்கம் எல்லாம் வேலை செய்ய எங்களோட கடமை. சரி, நான் மாமன்ற உறுப்பினர் வேலை செஞ்சிருக்கிறேன். கண்ணால பாக்குறீங்க, 4 போட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கேன், 3 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன், ஒரு குட்டியானி வச்சிருக்கேன், ஒரு ஜேசிபி வச்சிருக்கேன், ஒரு 407 வச்சிருக்கேன். உங்க பகுதியில் வேலை செஞ்சுட்டு நீங்க பக்கத்து ஏரியாவில் வேலை செஞ்சிருக்கீங்க. மேல்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய வசதியில தான் அவங்க வேலை செய்யறாங்க. ஏதோ மக்களுக்கு வேலை செய்யறாங்க. நான் வந்து எல்லா மக்களுக்கும் வேலை செய்யறோம். அப்ப தெளிவா அந்த தமுமுக மனிதநேய மக்கள் வராம பாத்துக்கிட்டாங்க. நாட்டுடைய முதலமைச்சரே கொரோனா பணிகளை நீங்க மாட்டு கருத்து உள்ளவர்களையும், மாட்டு கருத்து உள்ளவர்னா பிஜேபி RSS உடல்களை நீங்க தான் நல்லடக்கம் செய்யறீங்கன்னு அவர் சொல்றாரு, சல்யூட் அடிக்கிறார் எங்களுக்கு தளபதி அவர்கள், நாட்டுடைய முதலமைச்சர். நான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க வேலை செஞ்ச பேர் யாருக்கு தான் போவோம்? மாநகராட்சிக்கு தானே போவோம். நாங்க பேருக்காண்டி செய்யல, இறைவனுக்காக செய்யறோம், மக்களுக்காக செய்யறோம். நாளைக்கு இந்த அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த அம்மாக்காண்டி செய்யல, அப்புறம் அந்த அம்மா அதை பத்தி நான் பெருசா எடுத்தோம்னா ஏதோ நம்ம கட்சியை சொல்லிஞ்சிட்டு கோவப்பட்டுருவான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்களுக்காண்டி தான் நான் சொல்றேன். மறுபடியும் அந்த அம்மாட்ட சொல்றேன், நாங்க கிறிஸ்தவ மக்களுக்காக, பொதுமக்களுக்காக கேட்கிறோம்மா. நாளைக்கு நீங்க போயிடுவீங்க மேடம். நாங்க மாவட்டத்தில் இருந்தாலும் வயசானவனு இங்கே தான் சாகணும், மக்கள் எங்கிட்ட தான் கேட்பான்னு சொல்றோம். அவன் மரியாதையை பேசு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இதான் இந்த போலீஸும் இந்த IS சேர்ந்து தான் திமுக ஆட்சியை கெட்ட பேர் ஏற்படுது. பின்னால வேற யாரும் இருக்கிறாங்க சார், முன்னாடி ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இப்ப இது மூலியமாக உங்களுக்கும் ஆளும் அரசு திமுகவுக்கும் விரிசல் ஏற்படுத்துற மாதிரி தான் நிலவி, இல்ல அவங்க உருவாக்குற மாதிரி நினைக்கிறாங்க. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 50-60 அமைப்பு அரசு ஒரு சித்தாந்தம் கொண்ட அமைப்பு இருக்கு. நான் ஓப்பனே சொல்றேன், RSS பின்புலம் கொண்ட அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்களை ஏற்றுதான் நாங்க அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். மிக தெளிவா இருக்கிறோம். IS எங்க இருந்து பயிற்சி வர்றாங்க, IPS ஆபீசர் எங்க இருந்து பயிற்சி எடுத்து வர்றாங்க. உண்மையான அதிகாரிகள் எங்களோட தொடர்பு வச்சுக்குவாங்க சார், நண்பனா வச்சுக்குவாங்க. இவங்க வழக்கு போட்டா வழக்கு போடுவாங்க, போயிடுவாங்க. அது நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றத்தில் நாங்க நிரபராதி விழிச்சுட்டு வருவோம். ஆனா இந்த அரசை முடக்குவதற்காக தான் சரி செய்யறான். இது நம்ம திராவிட அரசு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் சார். இப்ப இந்த செய்தி எல்லாமே மேலிடத்துக்கு போயிருச்சுங்களா? அதிகாரிகள் 3 விதமா இருக்காங்க சார். சரி, ஒண்ணு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அதிகாரிகள் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க நடுநிலையான அதிகாரிகள் இருப்பாங்க, இன்னொன்னு எதிர்க்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. இப்ப எதிர்க்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த அரசுல அதிகமா இருக்கிறாங்க. நான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன். முன்னாடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவர் கண் இமைக்கு அப்படி அசைஞ்சாவே ஒரு அதிகாரிகள் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை நேசிக்கக்கூடிய அதிகாரிகளாம் மக்களுடைய தொடர்பு இல்லாத இடத்துல இருக்காங்க. நான் தொடர்ந்து 2 வருஷமா அதை சொல்லிட்டு வரேன். கண்ணால் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் சார். நீங்க அதிமுக ஆட்சி வந்த உடனே காவல்துறை அதிகாரிகள்லாம் திமுகங்கிற ஒரே காரணத்துக்காக, குறிப்பாக ஜாகிர் சார் கீழே பணியாற்றினவங்க எல்லாரையுமே தூக்கி சாயலோடி, திருநெல்வேலி இப்படி போட்டாங்க சார். இன்னும் அவங்க உள்ளே வரல சார். சென்னைக்குள்ளேயே அவங்க பொண்டாட்டி புள்ள பசங்க படிக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க சார். நான் சொல்ல காவல்துறைக்கு தான் சொல்றேன். நான் காவல்துறையே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அப்ப அதிமுக ஆட்சியிலையும் சுகமா இருந்தவர்கள் இப்பவும் சுகமா இருக்கிறாங்க. பவன்குமார் ரெட்டி இருக்கிறாரு சார். இவருக்கு முன்னால ஒரு தலித்து தான் இருந்தாரு, எஸ்பியா இருந்தாரு. அவர் போனதுக்கு பிறகு இந்த தலித்துனே தெரியும். நல்ல அணுகுமுறை. நாங்க என்ன செஞ்சோம்னா, நோன்பு காலத்துல வாங்க மசூதிக்கு வாங்க சார் கூப்பிட்டோம். வரலாற்றிலேயே மசூதி அவரை கூப்பிட்டோம், ஏசியை கூப்பிட்டோம், இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டோம், காவலர்களை கூப்பிட்டோம். எல்லாரையும் உட்கார வச்சு நாங்கள் நோன்பு திறக்கிற இடத்துல பாருங்க சார் நோன்பு திறக்க வச்சோம். அதுக்கு முன்னாடி மசூதிக்கு உள்ள வர்றாங்க. எங்க தர்கா காலம் சொல்றாரு. தர்கா வேற சார், மசூதி வேற சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கே தெரியல தர்கா எது மசூதி எதுன்னு தெரியல. இன்னும் ஒண்ணுமே இருக்காது சார், வெறும் தரதான் சார் பாத்துங்க சார். ஏன்னா உள்ள என்ன இருக்கு தெரியல, உள்ள என்ன இருக்குன்னு தெரியலேன்னு சில பேர் பரப்பி விடுவான். அப்ப அந்த அதிகாரிகளுக்கு புரிய வச்சோன்னா வந்து கஞ்சி குடிச்சாங்க, நோம்பு கஞ்சி குடிச்சாங்க. வயிறுல எல்லா மக்களும் பார்த்தாங்க. இந்த அதிகாரி தான் பவன்குமார் ரெட்டி தான் முஸ்லீம்களை வந்து வடநாட்டு மாதிரி ஒரு மாதிரி மூல சிலை தான் சார். ஞாயிற்றுக்கிழமைனா மனைவி மக்களோட போய் படம் பார்க்குறாங்க. அவர் நடிகர். நிஜத்துல அந்த காவல்துறையிட்ட புகார் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல திருட்டு போச்சுன்னா யார்கிட்ட வருவாங்க? அந்த கதாநாயகன் இவர்கிட்ட வந்து புகார் கொடுப்பாங்க. இது எதார்த்தத்துல புரியாம படத்தை பார்த்துட்டு வந்து எங்களோட சண்டை போறோம். படத்தை பார்த்து வந்து அதே மாதிரி அடிச்சு பிடிக்கிறாரு. இவரே ஒரு ஆளா பிடிக்கிறார். கமாண்டிங் எந்த ஏசியுமே கேட்கல சார். ஒரே ஒரு குரூப் வச்சுக்கிட்டாரு. குராம்பேட்டை இன்ஸ்பெக்டர், பேர் தெரியல, குராம்பேட்டை இன்ஸ்பெக்டர். அவர் தான் அவருக்கு மட்டும் கட்டுப்பட்டார். அந்த 10 பேர் உள்ள டீம் தான் சுத்தி வருது. ஒரு 3000 பேர் மத்தில சார். என்ன அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னா, வந்திருக்கிற 3000 மக்கள் தான் இருப்பாங்க. 2 பக்கமே எங்க மக்கள் தான் சார். எங்க மக்கள் மீன் நீங்க வெறும் முஸ்லீம் நினைக்காதீங்க. அங்க தாமரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் வச்சு வெகுஜன அமைப்பு, பொதுமக்கள் அமைப்பு. இந்த சம்பவம் கூட நீங்க இஸ்லாமிய மக்களுக்காக போராடல. ஆமா, கிறிஸ்தவ அவங்க மிஷினரி அவங்களுடைய காலேஜுக்காக தான் நீங்க வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு மத நல்லிணக்கம் அப்படின்றது. கல்வியை கொடுக்குறாங்களா சார்? கண்டிப்பா கல்லூரி சார். தலித்த மக்களுக்கு தீண்டாமைங்கிற கொடுமையில வச்சிட்டு இருக்காங்க சார். முதல் தலித்து பிள்ளைக்கு கல்லூரி பட்டப்படிப்புக்கு இடம் கொடுத்த கல்லூரி சார் மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரி. வரலாறு படிக்கணும். ஆமா. அப்ப கல்வியை கொடுத்தவங்க எப்படி? அவங்க எந்த கேஸ்டா கூட இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் மேடையிலேயே குறிப்பிட்டாரு. ஆமா, நான் படிச்ச கல்லூரி. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்க அப்படின்னா ஒரு அஜெண்டா ஓடிட்டு இருக்கு. நீங்க நம்புறீங்கன்னா சார், உலகம் சினிமால காட்டினாங்கல்ல கிறிஸ்டின், அதாவது எப்படின்னா ஒரு கொடூரமானவர்னா அங்கேயே போட்டு கிறிஸ்தவரை காட்டிடுவாங்க, கொடூரமான தீவிரவாதினா முஸ்லீமா காட்டிடுவாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு. இந்த வட மாட்டில் இருக்கக்கூடிய சங்கி இந்த அதிகாரிகளுக்குள்ள எங்களை அந்த மாதிரி காட்டலான்னு முயற்சி. அப்படி இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்னு ஒரு செய்தியை உயர் அதிகாரி IAS IPS இருக்காங்க. இதுல 2 பேருமே சங்கிகள் அதிகமா இருக்காங்க சார். நாட்டை இயக்கக்கூடிய அவங்க தானே. தலைவர் வந்து மேலிடத்தில் நேரடியாக பேசக்கூடியவர். ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர், நேரடியாக பேசக்கூடியவர். கூட தலைவர் கூப்பிட்டு எங்களை கடுமையான முறையில எச்சரிக்கை கொடுத்து கண்டித்தார். நீங்க ஏன் போராட்டம் நடத்துனீங்க? போராட்டம் அதாவது நாங்க அடிபட்டு எங்களை அடிச்சிட்டாங்க தலைவரேன்னு போய் அழுகுறோம். அவர் நீ ஏன்டா போராட்டமே நடத்துறேன்னு கேட்டேன். இதான் தலைவர். நாங்க எங்களுடைய காயங்களை சொல்லி அழுகுறோம். எங்களை அடிச்சா பரவாயில்ல தலைவர், நாங்க வாழ்நாள் முழுதும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா பெண்கள் அடிச்சிட்டாங்க. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரு தெருவா திமுக கொடியை பிடிச்சி ஓட்டு கேட்டவங்க. தெரு தெருவா NPR NRCயை வந்து 50% வந்து நாங்கள் எதிர்த்து 100% எதிர்க்க வச்சதுன்னா இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும், அதிமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும். அதிமுக இருக்கக்கூடிய பெண்களோட திமுக போட்டு போட்டாங்க. ஏன்னா NPR NRC மறக்கவே முடியாது. வண்ணாரப்பேட்டையில எங்க முஸ்லீம் பெண்களை அடிச்சிட்டாங்க. சட்டம் ஒரு பக்கம் தான் அடிச்சிட்டாங்க. ஆனா அதே தானே பத்தி இவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் தூக்குவணுமா சார்? நான் கேட்கிறேன், ஒரு குஷ்பு வந்து தவறா பேசுனதுக்காக உங்க கட்சிக்காரங்களை நீங்க தூக்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தலைவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு நாங்க கூட இருந்தோம், டாக்டர் கலைஞர் கூட நாங்க இருந்தோம். இப்ப தளபதிக்கு நாங்க முதுகலமா நிக்கிறோம். எங்க சமுதாயம் உதயநிதி நாளைக்கு வந்தானே அவர் கூட நாங்க நிற்போம். அப்ப எங்களுக்காக 2 அதிகாரி நீங்க தூக்க மாட்டீங்களா? இதுதான் சமூகத்தினுடைய கேள்வி. சமூகம் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, நீங்க ஓட்டு போட சொல்றீங்க,
பிரச்சாரம் பண்ண சொல்றீங்க. ஆனா உங்களுக்காக வந்து 2 அதிகாரியை தூக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இது அதிமுக குளிர் காயுது. அவங்க குளிர்பாக காய முடியாது, காய வைக்க விட மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா மக்கள் போக போக என்ன ஆகும்? ஒரு வண்ணாரப்பேட்டைக்கே தமிழ்நாடு திரண்டுச்சுன்னா அதே தானே இங்க நடந்துருச்சு. அதோட மோசமா நடந்துருச்சு சார். லட்டி வச்சு குத்திருக்காங்க. எவ்வளவு குழந்தை கழுவுது, கத்துறாங்க சார். நாங்க காஷ்மீருக்காக குரல் கொடுக்குறவங்க, பாலிஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க, சிறையில் இருக்கிறவங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க, ஒடிசாவில் பாதிரியார் கொல்லப்பட்டான்னு குரல் கொடுத்துருக்குறோம், கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்டான்னு குரல் கொடுத்துருக்குறோம், மதமட சட்டத்துக்கு குரல் கொடுத்துருக்கோம், ஸ்டான் சாமிக்கு குரல் கொடுத்துருக்கோம். எங்க கண்ணு முன்னாடி எங்க பெண்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுன்னா அப்புறம் நாங்க எப்படி இருக்கிறது? எங்க சமுதாயத்தை எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ஜமாத்து ஒன்று போடுறாங்க, எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்க உங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு என்ன கேட்கறாங்க. இதன் அடிப்படையில என்ன பண்ண போறீங்க? எங்க சமூக பெண்களை கூட்டி போய் நீங்க அடி வாங்கி கொடுத்துட்டீங்கிறாங்கல்ல. அடிவானது வந்து தமுக மாமக பெண்களா இருந்தாலும் சமூகம் பார்க்கும்போது பொதுவான தானே. எங்க பெண்களை கூட்டி போய் அடி வாங்கி ரோட்ல போட்டுன்னு கேட்கறாங்க. ஒரு அதிருப்தி அலைன்றது வந்து அது நார்மலா வரதுதான். இதெல்லாம் இருக்கிற சமயத்துல இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில வந்து என்னது இது, ஒரு கூட்டணியில இருக்கிறோம், நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, உங்களுடைய ஆதங்கத்தை தான் மக்களும் வெளிப்படுத்துறாங்க. பேராசிரியர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, 2 தீர்மானங்களை வந்து உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் ஒரு கூட்டம் கூட்டி ஒரு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது நாங்க வந்து இது தாம்பரம் சம்பவம் வந்து ஒரு சம்பவம். ஆனா எங்களுடைய இலக்கு அப்படின்னா 2024 வந்துருச்சு. இந்த தேர்தலில் பிஜேபி எதிர்த்து நாங்கள் நிற்கிறது தான். அதில் சமாதானம் கிடையாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, ஒரு கை எங்களுக்கு வெட்டப்பட்டாலும் மறு கையில் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். பிஜேபிக்கு எதிராக தான் வாக்களிப்போம். முன்னாடி திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிப்போம்னு சொல்லி போய் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக தான் நாங்கள் என்ன செய்வோம், வாக்களிப்போம். அதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. எங்களோட தலைவர் பேராசிரியர் வந்து எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு நல்ல முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான முறையில் தாம்பரம் பிரச்சனையை முதலமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட பயிற்சி உள்துறை, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் உள்துறை செயலாளர் பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம பேசிக்கிட்டு நேரத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த விதத்திலையும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. சமுதாயத்தினுடைய கோரிக்கையில எங்களுடைய குரல் தான் தலைவருடைய குரல், தலைவருடைய குரல் தான் எங்களுடைய குரல். தலைவர் வந்து தலைவரை தெரியாம ஒரு போராட்டம் நடந்துருச்சு மாவட்டம், சின்ன போராட்டம் சார். இது ஒரு சின்ன போராட்டம், 10 அரை மணி நேரத்தில் நடைபெற்ற மேல தேவையில்லாம தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போயிடுச்சு போலீஸ். அதனால தலைவரை தெரியாம நாங்கள் வந்து நேற்று சாரி சொல்லிட்ட தலைவரை தெரியாம நடத்திட்டு வந்தாரு. இனிமே மாவட்ட தலைவர் நடத்திட்டாங்க. மாவட்ட தலைவர் ஒரு ஆவேசத்தை நடத்திட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, அதனால நடந்துருச்சு. பேச்சுவார்த்தை நடத்தினா நடந்திருக்காரு. வடநாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே சங்கி வேலை செய்ய முயற்சி பண்றாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கண்டெடுத்து இதை களை எடுத்தால்தான் திராவிட மாடல் அரசு அடுத்து உதயநிதி கையை போய் சேரும். இல்லைன்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணு, மத நல்லிணக்கமா ஒரு கிறிஸ்தவ கல்லூரிக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஒரு போராட்டம் எடுத்து ஒரு சமூகத்தை திரட்டி இவ்வளவு தூரம் அதை முன்னெடுத்து கொண்டு செல்றீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பை அப்படியே வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு உங்களுடைய பேச்சு. ஆதங்கம், என்னடா இது நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வெளிப்பட மாதிரி இருந்தது. இப்ப இவ்வளவு நேரம் வெளிப்படையா நிறைய கருத்தை பகிர்ந்து இருக்கிறீங்க. மிக்க நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி.